உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியா. நேர்களே, இந்த பதிவில் மீன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றை யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் முழுமையான பலனை தரும். பொது பலன்கிறது ஒரு 80% தான். 10ல் 8 பேருக்கு தான் நடக்கும், 2 பேருக்கு நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள் மாறியிருக்கும். அப்போ இந்த பொது பலனில் அந்த 80% பேரில் நீங்களும் ஒருவராக இருந்தால், இதில் வரக்கூடிய அந்த பலாபலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக 100% பலனை தரும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இது செலவீனமான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தீப ஒளி திருநாள் இந்த மாத கடைசியிலேயே இருக்கிறது. அப்போ தீப ஒளி திருநாள் வந்தாலே கடன் வாங்கணும், அல்லது கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சு காணாமல் போகணும். வெடிங்கிற பேரில் கரியாக கூட போகும். தானே நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்க்குறோம். இந்த செலவீனத்துக்கும் கிரகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாமளா உருவாக்கிக்கிறது தான். மீனராசிக்கார ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அவங்களுக்குள்ள ராகு இருக்கு. உங்கள் ராசிக்குள்ள ராகு பகவான் இருக்கார். அப்போ கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஒதுங்கிருங்க. வெற்றி. மற்றபடி நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல சூரியன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ல் சூரியன் இருக்கார். அப்போ ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தரும், ஒரு உத்வேகத்தை தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு வேகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் வருமானம் சீராமையும். வியாபாரிகளுக்கு புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய யோசனைகள்லாம் தோண ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இரும்பு தொழில், கார் வண்டி வச்சு இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீனராசிக்கார அதிகமாக இருப்பேன். அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாய் இருக்கிறது. பொருளாதாரம் ஏற்றமான மாதமாகத்தான் இருக்கிறது. கிரகங்கள் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் தீமை செய்கின்ற இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிறத மீனராசிக்காரா ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ தீமை செய்கிற இடத்துல எந்த கிரகமும் இல்லை, அப்போ நமக்கு யார் தீமை செய்வா அப்படின்னு சொன்னா பெண்களால சங்கடம். பெண்கள்னா என்ன? பக்கத்து வீடு உறவுகள். அப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய தாய் தந்தையரோடு, நம் மனைவி மக்களோடு நாம் இணக்கமாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. இங்கதான் நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடணும். கிரகங்கள் நன்மை செய்கிற இடத்துல இருக்குது, ஆனால் உறவுகள் தீமை செய்கிற இடத்துல இருக்காங்க. எப்படி? உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, உங்ககிட்ட பொருளாதார உதவி கூட கேட்பாங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல வந்தேன், உங்களை பற்றி புறம் கூறுகின்ற உறவுகளாக இந்த மாசத்துல வந்து போகக்கூடிய வாய்ப்பு. சரி, எங்கெங்க வெற்றி இருக்கிறது? அரசியல் துறை யாராவது ஈடுபட்டு இருந்தால் கவனமோடு கருத்து பேசணும். வார்த்தைகளால வன்மம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு. இப்ப கலைத்துறைனா அதுல 64 கலைகள், அப்ப 64 தொழில் உள்ள இருக்கு. அத்தனை தொழிலையும் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலைக்கு போனா கூட சீரான வருமானம், உயர்வு தான். ஏன்னா நன்மை செய்கிற இடத்துல தான் கிரகம் இருக்கு. புத்தி தெளிவா இருக்கும். ஆனா நாம தெளிவா இருக்கும்போது நம்மளை யாரு கெடுப்பா? சொந்தம் பந்தம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை கெடுக்கும். நம்ப வச்சு கழுத்த இருக்கும். பொதுவாக நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. மீன ராசிக்காரா எப்போவுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் தான் நீங்கள். கழுவிட்டே இருக்கும்போது நழுவி போயிடுவீங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு போயிடுவீங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வேற ஒரு ஒப்பந்தம் போட்டுருவீங்க. இதெல்லாம் உங்களுடைய சிறப்பான குணம்.
ஆனாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொந்தங்கள் உட்காந்து தேவையில்லாத தலைவலியை கொடுக்கும். அதுதான் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில் நீட்டாக இருக்குது. நல்ல ஒரு வருமானம் காத்திருக்கிறது. எதிர்காலம் சிறப்பு. வரப்போகிற ஆண்டுகள்லாம் வேற மாதிரியான ஒரு யோகம் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பதிவுகளை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் சூட்சும ரகசியங்களை சொல்லுவேன். முதல்ல அது தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் தோல்வியே வரக்கூடாது. நாம் வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வளைந்து நெளிந்த பாதையில் நாம் எப்படி போகணும், வாழ்க்கையின் அந்த வளைவு நெளிவுகளில் நாம் எப்படி கடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜாதகம். அதை சரியான முறையில் கணக்கிட்டு அந்த வழியில் நாம் பின்பற்றினாலே கஷ்டம் வராது. அப்போது மீனராசியில் பிறந்து நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நான் என்னுடைய கடினமான உழைப்பை போடுறேன், பட் பெரிய ஒரு இது இல்லை, வீட்டு குடும்பத்துக்கு நினைத்ததெல்லாம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்டி மகிழ முடியல, இப்படின்னு இருக்கிறவாளுக்குத்தான் ஜாதகமெல்லாம் தேவை இல்லையா? அப்போது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இரும்பு தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்து பெருங்கொண்ட வெற்றி அடையிறது நீங்கள் தான். ஏன்னா சில பேர் லாரி வச்சுருப்பா, 40 லாரி வச்சுருப்பா. அந்த மாதிரியெல்லாம் மீன ராசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொரு பதிவுகளை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவான மாதம். அப்போ நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்? சொந்த பந்தம் கிட்ட கவனமாக இருக்கணும். அதில் கவனமாக இருந்தால் போதும். கோர்ட்டு கேசல் சிக்கு இந்த போல சங்கடங்கள் இருந்தால் இந்த மாதத்திலேருந்து நீங்கள் தப்பி போயிடணும். ஏன்னா இதில் வாக்குவாதமே கொண்டு போக வேணாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா 7ல் சனி பகவான். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். அப்போது இங்கே சூரியன் கணக்கில் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து மறைஞ்சு போகக்கூடிய நபர், எரியக்கூடிய நபர், ரொம்ப சூடான கிரகம். இந்த தன்மையை வைத்து தான் மாதம் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக எடுத்து நம்ம கணக்கு போட்டு சொல்கிறோம். அப்போது இந்த தருணத்தில் மீனராசி அன்பு சொந்தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக்கங்க. கட்டுப்படுத்தினா தான் நல்லது. ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க. கடனே வாங்கிடாதீங்க. கடன் வாங்கி நாம் தீபாவளியை கடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தில் போய் முடியும். அதனால் அந்த ஒரு நாளை கடத்திட்டிங்கன்னா அந்த கடனை கடன் வாங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் வேண்டாம். மற்றபடி எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைங்க விஷயத்திலையும் மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது. அதை மனதில் நிறுத்தி கொண்டு சிறப்பாக நீங்கள் செயல்படுங்க. பயப்பட வேண்டியதில்லை. வருகின்ற எதிர்காலம் வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த மாதம் சிறப்பான மாதம்தான். கொடுக்கல் வாங்கல் கடன் இதை மட்டும் தவிர்த்து விட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க. வெற்றி மேலே வெற்றி அப்படின்னு இந்த நேரத்திலே சொல்லிட்டு இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.